السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. وقال النبي صلى الله عليه وسلم: غسل يوم الجمعة واجب على كل محتلم أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானா. கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியங்களை அதை நினைத்து பார்ப்பதும் உணர்வதும் கூட ஒரு பேரருள்தான். வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியங்களை பாக்கியங்கள் என்று விளங்குவதும் அதனுடைய உயர்வை நாம் எண்ணி பார்ப்பதும் அதுவும் கூட ஒரு மகத்தான ஒரு உயர்வுக்கு அடிப்படை. அந்த அடிப்படையிலே இந்த உம்மத்தை முஹம்மதியா, ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளான நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய மகத்துவமும் கண்ணியமும் உயர்வும் சாதாரணமானதல்ல. எப்படி நபிமார்களிலெல்லாம் மிக 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 அந்தஸ்துள்ளவர்களாக நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களோ, அதேபோல் உலகத்தினுடைய எல்லா உம்மத்தார்களையும் விட ஹைருல் உமமாக, சிறந்த உம்மத்தாக, குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறானே, அப்படி ஒரு ஹைருல் உமமாக சிறந்த உம்மத்தாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கியிருக்கிறான், நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும். பெருமக்களே, அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய உபகாரங்கள் என்ன என்பதை நாம் புரிய வேண்டும். அந்த உபகாரங்களுடைய கணத்தையும் நாம் விளங்க வேண்டும். இந்த உம்மத்தில் ஒருவர் வருவதற்கு ஆசைப்பட்டார்கள் ஹதரத் கலீமுல்லாஹி மூஸா அலைஹிஸ்ஸலாம். இந்த உம்மத்தில் ஒருவராக வருவதற்கென்றால் இந்த உம்மத்தினுடைய மாண்பும் மகத்துவம் என்ன என்பதை நாம் புரிய வேண்டும். அருமையான பெருமக்களே, அகல்லு அமலன் வாக்ஸரு அஜ்ரன், குறைந்த செயல்கள் நிறைந்த கூலி இந்த உம்மத்திற்கு தான் அல்லாஹ் தந்த பாக்கியம். குறைந்த செயல்கள் தான், ஆனால் நிறைவான கூலி. லைலத்துல் கத்ரை போல அந்த ஒரு இரவை கொண்டு அல்லாஹு தஆலா ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு காலங்களிலே அமல் செய்ததை அல்லாஹ் ஒரு இரவை கொண்டு கொடுக்கிறான். அது மாதிரி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உடலிலே 360 முடிச்சுக்கள் இருக்கிறது. மஃப்சல்கள் என்று சொல்லக்கூடிய கை மடக்குகிறோம், இந்த முடிச்சுக்கள் உடம்பில் இருக்கிறது 360 சுச்சம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும்னு சொன்னாங்க. ஆகவே நாங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து எப்படி ஷுக்ர் செய்ய முடியும் என்று கேட்ட பொழுது, லுஹாவுடைய தொழுகையை நீங்கள் 2 ரக்காத்து தொழுதால் அது அதற்கு ஈடாகும் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலே குறைந்த செயல் நிறைந்த கூலி கொடுக்கப்பட்ட சமுதாயம் இந்த உம்மத்தை முஹம்மதியா என்ற நாம். அதேபோல ஹதீஸ்களிலே பாராட்டப்பட்டு வந்திருக்கிறது, சுஃபூஃபுனா க சுஃபூமில் மலாயிகா, நம்முடைய தொழுகையினுடைய சஃப்புகள் இருக்கிறதே மலக்குமாருடைய சஃப்பை போல. அவர்களுடைய சஃப்புக்கு அல்லாஹு தஆலா எந்த ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறானோ, ஒல் மலக்கு சஃபன் சஃபா என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறானே, அந்த மலக்குமார்களின் சஃப்புக்கு ஈடாக நம்முடைய சஃப்புகளை இந்த உம்மத்தை முஹம்மதியாவுடைய சஃப்புகள் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதேபோல தொழுகையில் நாம் சொல்லக்கூடிய ஆமீன் என்ற வார்த்தை இருக்கிறதே, இந்த தமீன் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யகூதிகளுக்கு பிடிக்காத வார்த்தை ஆமீன் சொல்றதுன்னு சொன்னாங்க. தொழுகையில் துஆ ஓதும் பொழுது ஆமீன் சொல்வது, அதேபோல் நாம் ஃபாத்திஹாவிலே ஆமீன் சொல்வது,
இப்படி நாம் ஓதுகின்ற நேரத்தில் மற்றவர்கள் ரப்பே இதை நீ அங்கீகரித்தருள்வாயாக என்று சொல்லக்கூடிய இந்த ஆமீன் என்பது இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய விரோதிகளுக்கு கடும் எரிச்சலை உண்டாக்கும். ஆனால் இது உம்மத்தினுடைய சிறப்புன்னு சொன்னார். தூக்கம் வருதோ? ராத்திரி 2 மணி நேரம் முடிச்சிருக்கிறிய ஃபுல்லாக விடிய விடிய கொஞ்சம் கவனமாக கேட்கணும். அதனால இந்த உம்மத்தினுடைய சிறப்புகளில் ஒன்றுதான் ஆமீன் சொல்வது. கண்ணியமானவர்களே, இந்த உம்மத்திற்கு என்று அல்லாஹு தஆலா பல்வேறு உயர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறான். நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க. நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்தினுடைய நாளில் என்னுடைய உம்மத்துமார்கள் தனியாக அடையாளம் தெரிவார்கள். நாயகமே எப்படி என்று கேட்ட பொழுது, குர்ரம் முஹஜ்ஜலீன், ஒது செய்கின்ற காரணத்தினாலே அந்த ஒது செய்யப்பட்ட கழுகக்கூடிய அந்த அவயவங்கள் கியாமத்திலே இலங்கி பிரகாசிக்கும் என்று சொன்னார். அது தனியாக ஒளியாக இருக்கும். அந்த ஒளியின் காரணத்தினால் என்னுடைய உம்மத்துமார்கள் அவ்வளவு பேரிலும் தனியாக தெரிவார். ஒன்று ஒது செய்வதன் காரணத்தினால் உள்ள அந்த பிரகாசமும், இன்னொரு செய்தியிலே ஹதீஸினுடைய விளக்க உரையிலே சுஜூது செய்கின்ற அவயவங்கள், 7 அவயவங்களை கொண்டு சுஜூது செய்கிறோம் நாம். இந்த சுஜூதிலே படக்கூடிய இந்த அவயவங்களுடைய பிரகாசமும் அதுவும் ஒரு நூறானியத்தை உண்டாக்கும் என்று அருமையானவர்களை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த உம்மத்தினுடைய விசேஷம். குர்ரம் முஹஜ்ஜலீன், கியாமத்தினுடைய நாளில் ஒதுவின் காரணத்தினால் என்னுடைய உம்மத்துமார்கள் பிரகாசமான முறையிலே ஒளிப்பிரவாகம் உள்ளவர்களாக திகழ்வார்கள் என்று சொன்னார். அதே போல அல்லாஹு தஆலா தண்ணீர் இல்லாத காலகட்டங்களில், நிர்பந்தமான காலகட்டங்களில், தண்ணீர் உபயோகிக்க இயலாத அளவிற்குண்டான நிர்பந்தமான காலகட்டத்தில் தயம்மம் என்ற அந்த ஒரு பகரத்தையும் ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தான் தந்திருக்கிறார். ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, அல்லாஹ் சொன்னானே, நீங்கள் தயம்மம் செய்து கொள்ளுங்கள். தண்ணீரை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அல்லது தண்ணீரை உபயோகிக்க இயலாத அளவிற்குண்டான நிர்பந்த நிலைகள் இருந்தால் அந்த தயம்மம் என்ற அந்த பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு தான் வழங்கியிருக்கிறார். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துமார்களில் ஒரு பெரும் கூட்டம் 70,000 பேர் என்று வந்திருக்கிறது. எந்த விதமான ஹிசாபும் இல்லாமல் சொர்க்கத்திற்குள்ள, எந்த ஹிசாபு கேள்வி கணக்கு ஒண்ணுமே கிடையாது, நேரா சொர்க்கத்துக்கு போவாங்க. அல்லாஹ் நம்மையும் அதில் கபூல் செய்திருவாங்க. வெறும் 70,000 பேர் தானா? கோடிக்கணக்கான அல்லது எண்ணிக்கையில் அடங்காத அந்த கூட்டத்தில் வெறும் 70,000 தானான்னு சொன்னா ஹதீஸிலே விளக்கம் எழுதுகிறார்கள், அதிலே உள்ள ஒவ்வொருவரும் 70,000 பேரை கூட்டு போவாங்களாம். அதிலே உள்ள ஒவ்வொருவரும் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்த ஒரு மகத்துவம், ஒரு வாய்ப்பு. அருமையானவர்களை, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஷஹீதுகள்னா யாருன்னு சஹாபிகள்கிட்ட கேட்கிறான். சுஹதாக்கள்னா யாரு? அல்லாஹ்வுடைய பாதையில் போய் அவர்கள் தாங்கள் உயிரை அங்கே கொடுத்து விட்டார்களே, அவர்கள் அழிக்கப்பட்டார்களே, கொல்லப்பட்டார்களே, அவங்க சுஹதாக்கள் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த கணக்கு பார்க்கறதா இருந்தால் என்னுடைய உம்மத்துமார்கள் ஷஹீதுகள் ரொம்ப கம்மியாயிருவாங்களேன்னு சொன்னாங்க. என்னுடைய உம்மத்துமார்களிலே சுஹதாக்கள் ரொம்ப குறைந்து விடுவார்களே, நான் என் ரப்பிடத்தில் கேட்டு பெற்றேன். அல்லாஹு தஆலா சுஹதாக்களாக என்னுடைய உம்மத்துமார்களில் யாராவது ஒரு நீரில் மூழ்கி வஃபாத்தாகிவிட்டால், நெருப்பிலே கருகி அவர்கள் வஃபாத்தாகிவிட்டால், ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கின்ற நேரத்தில் அதிலே வஃபாத்தாகிவிட்டால் 100க்கும் மேலே எண்ணி சொன்னார்கள். 1 2 அல்ல, 100க்கும் மேற்பட்டவர்களை எண்ணி சொல்லி இவர்களும் கியாமத்தில் சுஹதாக்களாக என்னுடைய உம்மத்துமார்கள் வருவார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையானவர்களே, இந்த உம்மத்திற்கான எல்லா பாக்கியத்தையும் பெற்று தந்தவர்கள் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா நிலையிலும் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். அருமையானவர்களே, சொர்க்கத்தினுடைய தலைமைத்தனத்தை பெற்ற எல்லாருமே இந்த உம்மத்தை சார்ந்தவங்க தான். உலகத்தினுடைய எல்லா உம்மத்துகளும் சொர்க்கத்துக்கு வந்தாலும் கூட அந்த சோனத்தினுடைய தலைவர்களாக இருப்பவர்கள் அதை இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் தான். நடுத்தரமான வயதுடையவர்களுக்கெல்லாம் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தலைமை தாங்குவார்கள். உலகத்தினுடைய எல்லா வாலிபர்களுக்கும் ஹதரத் இமாம் ஹசன் ஹுசைன் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய எல்லா வாலிபர்களுக்கும் அந்த 2 பேர் தலைமை தாங்குவாங்க. அதே போல எல்லா சுஹதாக்களுக்கும், உலகத்தில் எல்லா சுஹதாக்களுக்கும் சய்யிது சுஹதா ஹதரத் ஹம்ஸத் இப்னு அப்துல் முத்தலிப், ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தலைமை தாங்குவார்கள்.
அதேபோல் உலகத்தில் உண்டான எல்லா பெண்களுக்கும் செய்யிதத்து நிசாயி அஹ்லில் ஜன்னா ஹதரத் ஃபாத்திமா நாயகி அவர்கள் தலைமை தாங்குவார். சொர்க்கத்திற்கு எல்லா உம்மத்துமார்களும் சென்றாலும் கூட அருமையானவர்களே, தலைமை பொறுப்பு என்பது அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கிய விசேஷம். அதேபோல் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், அவ்வலுல் உமம், சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய முதல் சமுதாயம் என்னுடைய சமுதாயம் தான் சொன்னார். என்னுடைய சமுதாயம் தான் முதலில் சொர்க்கத்திற்கு. காலத்தால் பிந்தியவர்கள், கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வந்தவர்கள். இந்த உம்மத்தோடு இனிமேல் கியாமத்து தான் வரும். காலத்தால் பிந்தியவர்கள், ஆனால் சொர்க்கத்தில் நுழைவதால் முந்தியவர்கள்னு சொன்னார். சொர்க்கத்தில் நுழைவதால் முந்தியவர்கள் அவ்வலுல் உமம். அதே போல அக்ஸருல் உமமும் இந்த சமுதாயம் தான். சொர்க்கத்தினுடைய யார் சொர்க்கத்தில் நுழைக்கப்படுறாங்களோ அவங்கள அதிகமான கூட்டம். மொத்த சொர்க்கத்துக்கு 120 சஃப் இருக்குமா. சஃப்புன்னு நம்ம சஃப்புன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு சஃப்புல என்ன எண்ணிக்கை கடங்காத அப்படிப்பட்ட நிலையில் உள்ள சஃப்புகள். சொர்க்கத்தினுடைய மொத்த சஃப்புகளே எத்தனைங்க? 120 சஃப்புகள். அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், அதில் என்னுடைய உம்மத்துமார்கள் 80 சஃப்புன்னு சொன்னாங்க. அந்த 120 பேரிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாமத்து வரை வரக்கூடிய மொத்த மனித சமுதாயம், அதே போல லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களுடைய உம்மத் எல்லாருமாக சேர்த்து சுவனத்தினுடைய சஃப்புகள் 120 என்று சொன்னால், என்னுடைய உம்மத்துமார்கள் மாத்திரம் 80 சஃப்புகள் இருப்பார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல கியாமத்தினுடைய நாளையில் எல்லா சமுதாயத்திற்கும் சாட்சி சொல்லும் சமுதாயமாக அல்லாஹ் நம்மைத்தான் ஆக்கியிருக்கிறான். வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ். கியாமத்தில் எல்லோருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க இல்லையா, நான் நுபுவத்தை உங்களுக்கு சேர்த்துட்டேனான்னு கேட்டாங்க இல்லையா. எல்லாரும் நாம் ஆமான்னு சொன்னோம். சேர்த்துட்டீங்க. அல்லாஹும்ம ஷஹத ரப்பி சாட்சின்னு சொன்னார். இந்த உம்மத்தை அவர்கள் சாட்சி ஆக்கினார்கள் ரப்பிடத்தில். மற்ற உம்மத்துமார்களுக்கு எங்கள் நாயகம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். உலகத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அவங்கெல்லாம் அவங்களுடைய சமுதாயத்திற்கு இந்த விஷயத்தை சொன்னார்கள் என்பதற்கு கியாமத்தில் நாம் சாட்சியாக இருப்போம். இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா கொடுத்த பாக்கியங்களிலே விசேஷமானது. அருமையானவர்களே, அதேபோல் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், ஈமான் கொண்ட என்னுடைய இந்த சமுதாயம் வழிகேட்டில் ஒன்று சேராதுன்னு சொன்னாங்க. மூமின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னா அது வழிகேட அல்லாஹ் வைக்க மாட்டான். லா தஜ்தமி உம்மத்தி அலல் தலாலா, என்னுடைய சமூகம் வழிகேட்டில் ஒன்று சேர்ந்திருக்காதுன்னு சொன்னாங்க. உலகத்தில் பெரும்பாலானவங்க மூமின்கள் ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அதை வழிகேடாக ஆக்கியிருக்க மாட்டான். அப்படிப்பட்ட வழியிலே என்னுடைய உம்மத்துமார்களை ஆக்க மாட்டான் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதேபோல இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மகத்தான அந்த பாக்கியங்களில் ஒன்றுதான் இந்த ஜும்மாவுடைய நாள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அலல்லல்லாஹு அனில் ஜும்அத்தி மன் கான கபலனா, நமக்கு முன்னால் உள்ளவர்கள் யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்தான பாக்கியம், ஒரு ஜும்மாவுடைய விசேஷம் இந்த உம்மத்திற்கு தான் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. இந்த உம்மத், இந்த சமூகம் ஜும்மாவை கண்ணியப்படுத்தும் காலமெல்லாம் இந்த உம்மத்து கண்ணியமா இருக்கும். ஜும்மா விஷயத்தில் எப்பவும் அலட்சியம் வந்து விட்டதோ, ஜும்மாவினுடைய விஷயத்தில் எப்பொழுது பொடுபோக்கு வந்து விட்டதோ, அறிவுலக மேதை ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் அபூ ஹாமித் அல் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுவார்கள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய முதல் ஃபித்னாவை, இந்த உம்மத்தினுடைய முதல் ஃபித்னாவை ஜும்மாவுக்கு தாமதமாக வர்றதுன்னு எழுதுறாங்க. நம்முடைய முன்னோர்கள், நாம் பார்த்த நம்முடைய முன்னோர்கள் ஜும்மாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஜும்மாவுடைய நாளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 3 நகரம் அடிப்பாங்க இல்லையாங்க, 3 நகரம் அடிப்பாங்க. முதல் நகராவிலேயே வந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய கருணையினால் இப்போவும் கூட நம்ம பார்க்குறோம், பள்ளிக்கு 10:30 மணிக்கெல்லாம் வர்ற ஆட்கள் இருக்கிறான். ஜும்மாவுடைய நாட்கள்லேயே 10:30 மணிக்கே பள்ளிக்கு வந்து சேரக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள். வந்து நீண்ட நேரம் சலவாத்து ஓதி, துவாக்கள் ஓதி, குர்ஆனில் ஈடுபடக்கூடிய நன்மக்கள் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஜும்மாவுக்கு மாத்திரம் அந்த நாளில் வேறு காரியங்களை, ஜும்மாவுடைய தொழுகைக்கு எல்லாம் முக்கியத்துவம். ஜும்மாவுக்கு முன்னால் நம்ம நல்ல காரியத்தை கூட செய்ய மாட்டாங்க. எதானாலும் ஜும்மாவுக்கு பிறகு பார்ப்போம், ஜும்மா இருக்குது ஜும்மா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜும்மாவை கண்ணியப்படுத்தும் காலமெல்லாம் நாம் கண்ணியமானவர்கள். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய முதல் ஃபித்னாவே ஜும்மாவை அலட்சியம் செய்வார்கள். ஆக கடைசியில் வருவாங்க, ஆக முந்தி போயிடுவாங்க. ஆக கடைசியில் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே முடித்த உடனே ஒரு ஆளுகிட்ட கேட்டார், ஹஸரத் நீங்கள் எங்கள் பள்ளிக்கு வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு ஜும்மாவில் பேசினா என்னன்னு. பேசுனது நான் தான். அருமையானவர்களே, என்ன நிலை எப்படி அவர் நினச்சிக்கிட்டார், பேசல, எப்போ பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு.
ஜும்மாவை பொறுத்தவரையிலே கண்ணியப்படுத்த வேண்டும். நாம் அந்த ஜும்மாவை கண்ணியப்படுத்துறது என்னென்னங்கிறது பெரிய லிஸ்டே இருக்குது. அருமையானவர்களை, இந்த உம்மத்தின் முதல் சோதனை, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்த விசேஷமான ஜும்மா. அது ஒவ்வொரு வாரமே நமக்கு ஒரு பெருநாள் தான், ஒவ்வொரு வாரமே பாக்கியமான நாட்கள் தான். நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களையும் கண்ணியமா வச்சிருந்தான். அவங்களை பார்த்தாலே எதிரிகள் கூட பயப்படுவார்கள். ஒன்றும் அவங்கள்ட்ட இல்லை, ஆனாலும் ஒரு உள்ளத்திலே ஒரு கண்ணியம் கலந்த பயம் இருந்தது. முஸ்லிம்கள்ல பெரிய ஆட்கள்னு சொன்னா கண்ணியம் கலந்த பயத்தை அல்லாஹ் வைத்திருந்தான். என்ன, அவங்க கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவைகளை கண்ணியப்படுத்தினார்கள். ஜும்மா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமானது. ஜும்மாவுடைய நாளுங்கிறது இருக்குது. அருமையானவர்களே, இந்த உலகம் படைக்கப்பட்டது ஜும்மாவுடைய நாளில் தான். கியாமத்தும் ஜும்மாவுடைய நாளில் தான் ஏற்படும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ. உலகத்தில் சூரியன் உதயமாகும் நாட்களில் எல்லாம் ஆக சிறந்த நாள், ரப்பிடத்திலே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபீஹி குலிக ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த நாளில் தான் படைக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த நாளில் தான் படைக்கப்பட்டார் என்று நபிமார்களை பற்றி நிறைய செய்திகள் ஜும்மாவுடைய நாளில் நடந்ததை பற்றி வருகிறது. கியாமத்தும் இந்த நாளில் தான் ஏற்படும் என்று வருகிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஜும்மா என்ற பெயராலே குர்ஆன் ஷரீஃபில் ஒரு தனி சூறாவையே சொல்லியிருக்கிறார். ஒரு தனி சூறாவையே குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். மற்ற வக்துக்கு பாங்கு சொல்லப்பட்ட ஜும்மாவுடைய தொழுகை மாத்திரம்தான் தனியாக தொழ முடியாது. ஜும்மாவை தனியாக தொழ முடியாது. மற்ற வக்துகளை நிர்பந்தமான நிலையில் தனியாக நிர்பந்தமாக ஒரு ஆள் தொழுகிறாருன்னா தொழுதுக்கரலாம். ஆனால் ஜும்மா என்று சொன்னாலே ஒன்று சேருவது தான். ஐரோப்பாவில் இருந்து சில கிறிஸ்துவ மிஷன்களிலிருந்து மிஸ்ருக்கு ஒரு பெரிய கூட்டத்தை அனுப்புனாங்களாம். அங்கே உள்ள மக்களை திருப்பி ஏழைகளுக்கு உதவிகள் செய்து அவர்களை எல்லாம் அவர்களுடைய மதத்திற்கு இழுப்பதற்காக முஸ்லிம்களான அந்த மக்களை, சாதாரண நிலையில் உள்ளவர்களை, உதவிகள் தேவைப்படக்கூடியவர்களை, அவர்களுக்கு உதவிகள் செய்து அவர்களை அவருடைய மதத்துக்கு இழுப்பதற்காக 20 வருஷம் முயற்சித்தாங்களாம். 20 வருஷம். கடைசியிலே யார் அந்த முயற்சியில் ஈடுபட்டார்களோ அவங்க போய் சொன்னாங்களாம், இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி இப்படி இருக்கிறாங்க, ஜும்மால எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க, போயிட்டு வந்த உடனே ஒரு ஈமானிய பிரகாசம் வந்துடுதுன்னு சொன்னாங்க. போயிட்டு வந்த உடனே தோல்வி கண்டார்கள். இந்த ஜும்மாவை கண்ணியப்படுத்தும் காலமெல்லாம் நாம் கண்ணியமாக இருப்போம் பெருமக்களை. எதிரிகள் தோற்றது இதிலே. அதனால இந்த ஜும்மாவுக்குண்டான கண்ணியத்தை உணர்ந்து அதிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். வியாழன் மகரிப் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை மகரிப் வரை ஜும்மாவுடைய பாக்கியம் இருக்குது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்தமிசு அத்ஆ இலா கயாபத்தி ஷம்ஸ். சூரியன் மறையும் வரை நீங்கள் ரப்பிடத்தில் துஆ செய்து கொண்டே இருங்கன்னு சொன்னாங்க. ஜும்மாவுடைய நாளில் சூரியன் மறையும் வரை அந்த ஜும்மாவுடைய நன்மையின் பாக்கியமும் அதனுடைய நீடித்த பலனும் இருக்கிறது. அதுவரை நீங்கள் துஆவை ரப்பிடத்தில் செய்து கொண்டே இருங்கள்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, ஜும்மாவுடைய நாள் சாதாரணமானதல்ல, மகத்தான ஒரு நாள். அந்த நாளில் என்னென்ன செய்யணுங்கிறதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. அன்றைய சுபுஹ் தொழுகையை கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரவு ஃபில் ஜும்ஆத்தி ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ர் அலிஃப் லாம் மீம் சஜ்தா வல் இன்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளுடைய பழக்கமாக வைத்திருந்தார்கள். தங்களுடைய வாழ்நாளுடைய பழக்கமாக ஃபஜ்ருடைய தொழுகை, ஜும்மாவுடைய நாளில் ஃபஜ்ருடைய தொழுகையிலே அலிஃபிலாம் சஜிதாவை ஓதுவதும் சூரத்துல் இன்சான் ஹல் அத்தால் இன்சான் என்ற இந்த சூறாவையும் ஃபஜ்ருடைய தொழுகையிலே ஓதுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளின் பழக்கமாக வைத்திருந்தார். லிஅன்னஹுமா தலம்மனதா மா கான வமா யகூன். ஏன்னா அந்த 2 சூறாவும் உலகத்தில் இதுவரை நடந்ததை பற்றியும் சொல்கிறது, இனிமேல் நடக்க இருப்பதை பற்றியும் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா நடந்ததை பற்றி அலிஃபிலாம் சஜிதாவில் விரிவாக சொல்கிறான். இனிமேல் என்ன நடக்கும், நாம் எல்லாம் சொர்க்கத்தில் எப்படி இருப்போம், கொடுக்கப்படக்கூடிய உணவுகள் என்ன, அங்கே உள்ள நிலைப்பாடுகள் என்ன, சொர்க்கத்தினுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் இன்சானில் ஹல் அத்தால் இன்சான்கிற சூறாவில் அல்லாஹு தஆலா அந்த சூரத்து தஹரில் சொல்லி காண்பிக்கிறான். எனவே எது நடந்ததோ எது நடக்கப் போகிறதோ எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அந்த 2 சூறாக்களையும் ஜும்ஆவுடைய காலையில் சுபுகிலே ஓதுவதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கமாக கொண்டிருந்தார். அதே போல உங்களுடைய நாட்களில் எல்லாம் செய்யுதுல் ஐயாம், தலைமைத்தனமான நாள் ஜும்ஆவுடைய நாள், ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத், மூமின்களே என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள்னு சொன்னார். அந்த நாளில் என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்.
இந்த ஜும்ஆவுடைய நாளில் குஸ்லு யௌமில் ஜும்அத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின், பருவ வயதை அடைந்தவர்களெல்லாம் அந்த ஜும்ஆவுடைய நாளில் ஜும்ஆவுக்காக குளிப்பதை தனித்த ஒரு நடைமுறையாக மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த ஜும்ஆவுடைய எல்லா காரியத்தையும் செய்யணும். குர்ஆன் ஓத வேண்டும் அதிகமாக, ஸலவாத் ஓத வேண்டும் அதிகமாக, தான தர்மங்களை செய்ய வேண்டும், அதே போல துஆக்களில் ஈடுபட வேண்டும். ஜும்ஆவுடைய நாள் அவ்வளவு பாக்கியமானது. ஏன்னா ஒரு பொருளினுடைய கண்ணியத்தை தெரிஞ்சாதான் நாம் அதுக்குண்டான கண்ணியத்தை செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஜார்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தவங்க 2 பேர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குன்து பைன ஷர்ரைனி ஜாரைனி, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப கெட்டவங்கன்னு சொன்னாங்க. ஒன்று அபூ லஹப், இன்னொன்று உக்பத்து பின் அபீ முஐத். பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தான், ஆனால் கண்ணியம் தெரியல. எங்கேயோ யமனில் இருந்து வந்த ஹதரத்து சய்யிதுனா உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே வந்து ஈமான் கொண்டார். உண்மையானவர்கள், என்ன கண்ணியத்தை உணர்ந்தவர்கள் தான், மகத்துவத்தை உணர்ந்தவர்களுக்குத்தான் அதனுடைய கண்ணியம் தெரியும், பயன்பாடு அடைய முடியும். அந்த அடிப்படையிலே இந்த ஜும்ஆவுடைய நாள் என்பது அவ்வளவு பாக்கியமானது பெருமக்களே. அதே போல இந்த நாளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பள்ளிக்கு வரணும். எவ்வளவு முடியுமோ நம்மால் எவ்வளவு சீக்கிரம் பள்ளிக்கு வர முடியுமோ இன்ஷா அல்லாஹ் வைக்கலாமா? அப்படி ஒவ்வொரு ஜும்ஆவிலையும் நாம் பாக்கியமானவர்களாக இருப்போம். ஏன்னா ஜும்ஆவுடைய நாள் இபாதத்துடைய நாள். பள்ளியில் வந்து நாம் சும்மா இருக்கிறதே இபாதத் தான். ஓதுகிறோம், தஸ்பீஹ் செய்கிறோம், அதே போல துஆக்கள் செய்கிறோம், ஸலவாத் ஓதுகிறோம். முதல்ல ஜும்ஆவுக்கா பள்ளிக்கு வந்த உடனே மஸ்ஜிதினுடைய காணிக்கை 2 ரக்காத்து நாம் தொழுது விட்டு, பள்ளியினுடைய காணிக்கை 2 ரக்காத்துகள் நாம் தொழுது விட்டு, அதற்கு பிறகு இபாதத்தினுடைய காரியங்களில் நம்மால் முடிந்த வரை அந்த காரியங்களை செய்வது என்பது அந்த நாள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தின் விளைவு பெருமக்கள். அந்த நாள் அவ்வளவு உன்னதமானது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உஹ்துரு அல் ஜும்அத்த வத்னு வல் இமாம், ஜும்மாவுக்கு வாங்க, இமாமுக்கு நெருக்கமாக இருங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிஞ்ச வரை என்ன செய்யுங்க, நெருக்கமாக சேர்ந்துறீங்க, முன்னால் வாங்கங்கிறத கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்று நாம் குளித்துக் கொள்வது, நறுமணங்களை பூசிக்கொள்வது, சுத்தமான ஆடைகளை அணிவது, சீக்கிரமாக பள்ளிக்கு வருவது, குர்ஆன் ஓதுவது என்று இருந்தாலும் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது, ஜும்ஆவுடைய நாளில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது. சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள்ங்கிறது இருக்குது சாதாரணமானதல்ல. அதாவது இந்த உலகத்திலே ஏராளமான அறிவிற்கு அப்பாற்பட்ட எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்திலே ஏராளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவுக்கு அப்பாற்பட்ட, நமக்கு எல்லாவற்றையும் அறிவை கொண்டு அளக்க முடியாத ஏராளமான உண்மைகள் இந்த உலகத்தில் புதைந்து கிடக்கிறது. எல்லாத்தையும் அறிவை வச்சே அளந்துட முடியாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்கள் கற்ற கல்விக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்தான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. எல்லாம் நாம் விளங்கி இருக்கிறது தான் சரிங்கிறதெல்லாம் இல்லை, அல்லாஹ் விளக்கி கொடுத்தான். செல்லுங்கள், என்னுடைய அடியார் ஹித்ர் என்று ஒருவர் இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான். யாரை? மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? அவருடைய கண்ணியம் தெரிஞ்சா நாம் ஆச்சரியப்படுவோம். அதே போல 300 சொச்சம் வருடங்கள் அல்லாஹ் தூங்க வைத்தான். குகைவாசிகளை அல்லாஹ் தூங்க, இது எந்த அறிவுக்கு உட்பட்டது? எந்த அறிவை கொண்டு இதை நாம் பார்ப்பது? எல்லாவற்றையும் நம்முடைய அறிவை கொண்டு மாத்திரம் அளந்துவிட இயலாது. அறிவையும் தாண்டி இந்த உலகத்தில் நம் அறிவுக்கு புலப்படாத எத்தனையோ உண்மைகள் புதைந்து கிடக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான் சூரத்துல் கஹ்ஃப். அதுபோலதான் கியாமத்தினுடைய நாளில் நமக்கு இது பயன்படும்னு சொன்னாங்க. யார் சூரத்துல் கஹ்ஃபை ஜும்ஆவுடைய நாளில் ஓதுகிறார்களோ, ஹதீஸ்ல 2 ரிவாயத்து வருது, அடுத்த ஜும்ஆ வரை அந்த பிரகாசம் இருந்துகிட்டே இருக்குன்னு வருது. யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கும் பைனல் பைத்துல் அதீக், கஅபாவுக்கு மத்தியில் ஒரு தொடர்பு ஏற்படுதுன்னு வருது. அவங்களுக்கும் கஅபாவுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா ஒரு விதமான நூறானியத்தை, ஒரு பிரகாசத்தை, ஒரு ஆத்மார்த்தமான தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்றும் கூட வருகிறது. அருமையான பெருமக்களே, சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் எவ்வளவு செய்திகளை சொல்கிறான். உலகத்தில் ஃபித்னத்துல் இல்ம் ஏற்படும், கல்வியை கொண்டு அறிவு ரீதியான உலகத்தில் சில குழப்பங்கள் வரும். ஃபித்னத்துல் மால், இந்த வரலாறுகள் விரிவானது. பொருளாதாரத்தை கொண்டு உலகத்தில் சில குழப்பங்கள் வரும். ஃபித்னத்து சல்தான், ஆட்சியை கொண்டு உலகத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் ஜும்ஆவுடைய நாளில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதி வருகிறார்களோ
எந்த குழப்பத்திற்கு இவங்க ஆட்பட மாட்டாங்க. இந்த உம்மத்து அதை ஓதி வந்துச்சுன்னு சொன்னாங்க, உலகத்திலேயே குழப்பங்கள்லேயே ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜாலுடைய குழப்பம் தான். தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட துன்யால வேற எந்த ஃபித்னாவும் இல்லை. சொன்னாங்க, மாமின் நபியின் இல்லா வகத் அன்தர கௌமஹு பித்தஜ்ஜால். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுமே தஜ்ஜாலுன்னு ஒருத்தன் வருவான், பெரிய ஃபித்னான்னு சொன்னாங்க. எல்லா நபிமார்களும் சொன்னாங்க. ஆனால் அவன் என்னுடைய உம்மத்தில் வருவான், அதனால நான் உங்களுக்கு கூடுதலாக எச்சரிக்கிறேன்னு சொன்னான். கியாமத்தின் நெருக்கத்தில் வருவான். ஏன்னா அவன் வந்தா உலகத்தில் அவ்வளோ பெரிய ஃபித்னாக்கள், அது விரிவானது ஹதீஸில் வருது. அந்த ஃபித்னாவிலும் கூட காப்பாற்றப்படுவார்கள் சூரத்துல் கஹ்ஃப் ஓதியவர்கள். என்றால் உலகத்திலே அவ்வப்பொழுது திடீர்னு அறிவு ரீதியான சில விஷயங்கள் விளக்கங்கள் உண்டாகும், சில பொருளாதாரத்தை கொண்டு சில விதமான சோதனைகள் உண்டாகும், ஆட்சி ரீதியான சில சோதனைகள் உண்டாகும். எந்த சோதனைகள் வந்தாலும் சரி, யார் சூரத்துல் கஹ்ஃபை நேமமாக ஓதி வருகிறார்களோ அவர்கள் அந்த சோதனையில் அகப்பட மாட்டார்கள். உச்சகட்டமாக ஃபித்னத்துல் மஸீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னா தான் உலகத்திலே ஆகப்பெரிய ஃபித்னா. என்றால் அந்த ஃபித்னாவிலும் அகப்படாமல் இந்த உம்மத்து பாதுகாக்கப்படும்னு சொன்னா அது எவ்வளவு மாண்பானது. அது ஓதப்பட வேண்டியது ஜும்மாவுடைய நாளில். சந்தோஷமா இருக்கு. நம்ம பிள்ளைகளில் சில பேருக்கு கேட்டாங்க, அசத்து நாங்கள் பள்ளி தான் இருக்கிறோம், ஒரு தடவை ஓதிட்டு இன்னொரு தடவை ஓதலாமான்னு கேட்டாங்க. ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அருமையானவர்களே, குறிப்பாக ஜும்மாவுடைய சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஹதீஸு. இந்த உலகத்தில் இப்படி ஜும்மாவுடைய நாள் இருக்கிற மாதிரி சொர்க்கத்திலையும் ஒரு ஜும்மா இருக்கும். சொர்க்கத்திலையும் வாரந்தோறும் ஒரு நாள் கூடுவாங்க. இங்கே யௌமுல் ஜும்மான்னு அதுக்கு பேர் மாதிரி அங்கே யௌமுல் மஸீதுன்னு பேர். அதுக்கு யௌமுல் மஸீத், மஸீத் என்று பெயர். சொர்க்கத்தில் ஒரு அழைப்பு விடுக்கப்படும், எல்லோரும் அந்த நாளில் ஒன்று கூடுவார்கள். ஹதீஸில் வருது. முன்னால் இருக்கிறவங்க உலுல் இஸ்மான் 5 நபிமார்கள் தான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இவங்களை கொண்டு தான் ஆரம்பிக்கும். ஒவ்வொருவருடைய படித்தரங்களுக்கு ஏற்ப அங்கே அமர வைக்கப்பட்டிருப்பார்கள். வாரந்தோறும் கூடுவார்கள். ஜும்மாவுடைய நாள் அது. அந்த நாளைக்கு பேர் யௌமுல் மஸீத். ஜும்மாவுக்கு யார் முந்தி வர்றாங்களோ அங்கேயும் முன்னால் இருப்பாங்களாம். ஜும்மாவுக்கு யார் சீக்கிரம் வர்றாங்களோ இங்கேயே கூலி கொடுக்கப்படுது. ஜும்மாவுக்கு யார் ஆரம்பத்தில் வர்றாங்களோ அவங்களுக்கு ஒட்டகம் அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்த நன்மை இருக்கிறது. அதுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு ஒரு மாடு அறுத்து, அப்புறம் ஆடு அறுத்து என்றெல்லாம் ஹதீஸில் தரந்தரமாக வருகிறதல்லவா. இந்த ஹதீஸினுடைய நிலையை நாம் பார்த்தால் கியாமத்தினுடைய நாளில் வாரந்தோறும் ஜும்மாவுடைய நாளில் யௌமுல் மஸீத் என்று ஒரு பெரிய கூட்டம் வரும். அந்த நேரத்தில் எல்லோரும் கூட்டப்படுவார்கள். திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் அடியார்களோடு தொடர்பு வைத்திருப்பான். அல்லாஹு தாலா அடியார்கள்ட்ட எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேட்பானா, சலூனி உழ்த்தீக்கும், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நான் தர்றேன்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் கேட்பான், சலூனி உழ்த்தீக்கும், கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நான் தர்றேன்னு சொல். ரப்பே எங்களுக்கு என்ன வேணும் ரப்பே? கொடுமையான நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு நீ வாக்களித்த உன்னதமான சொர்க்கத்தை எங்களுக்கு தந்து எங்களுடைய கண்கள் பார்த்திராத, காது கேட்டிராத, கற்பனை செய்திருக்காத இவ்வளவு பாக்கியங்களை எங்களுக்கு தந்த ரஹ்மானே, நாங்கள் வேறு என்ன உன்னிடத்தில் கேட்க வேண்டும்? அல்லாஹ் சொல்வான், அப்படி பதில் சொல்லிடாதீங்க, நீங்க உலமாக்களிடத்தில் கேளுங்கள், அறிஞர்களிடத்தில் கேளுங்கள். ரப்பு இப்படி கேட்கிறான், நாங்க என்ன கேட்கணும்னு கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொன்று சொல்லுவாங்கன்னு வருது. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, நீங்கள் முதல்ல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கேளுங்க. உள்ளே நுழைஞ்சது மட்டும் பிரச்சனை இல்லை, நானும் அங்கே உள்ளே தான் இருந்தேன், அப்புறம் வெளியில் வந்துட்டேன். அல்லாஹ் பொருந்திக்கிட்டான்னு சொன்னால் அப்புறம் மாற்றமே வராது. எனவே நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே நாம் எல்லாரும் வந்துட்டாலும் கூட அல்லாஹ்விடத்தில் அவனுடைய ரிலாவை, அவனுடைய பொருத்தத்தை கேளுங்க அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம். உடனே எங்கள் ரப்பே உன்னுடைய பொருத்தத்தை எங்களுக்கு தான், இனிமேல் எங்கள் மேலே அதிருப்தி படக்கூடாது, கோபப்படக்கூடாது, நீங்களை திருப்திப்பட்டு விட்டாய், சொர்க்கத்தில் ஆக்கி விட்டாய், இனிமேல் எங்களுக்கு நாம் பொருந்திக்கிட்டேன்னு நல்லா சொல்லுவோம். செலவு நீ உழைத்திக்கும், வேற ஏதாவது இருந்தால் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. வேற என்னத்தை கேட்குற மாதிரி இருக்கிற எல்லாம் தந்துட்டியே, என்னத்தை கேட்கன்னு சொல்லுவாங்களாம். கேட்டுவாங்க, நீங்கள் அறிஞர்களிடத்தில் கேளுங்கள், உங்களுடைய அறிஞர்களிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லப்படும். ரெண்டாவது கேட்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ்வுடைய பேச்சை தான் கேட்டுட்டு இருக்கிறோம், அல்லாஹ் பார்க்கணும்னு கேளுங்கன்னு சொல்லுவாங்களாம். நானும் துன்யாவில் அப்படி தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அங்கே முடியலை, எங்கேயாவது பார்ப்போம், அதனால நீங்கள் ரப்பிடத்தில் ரப்பை நாங்கள் காண வேண்டும் என்று கேளுங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம். உடனே உம்மத் அதை கேட்கும். அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளான ஒப்பற்ற
எந்த பேரின்பத்திற்கும் நிகர் சொல்ல முடியாத தன்னை அல்லாஹ் காட்டுவான். அது எப்படி? அது இன்ஷா அல்லாஹ் கியாமத்தில் தான் நம்ம பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உஜூஹு யௌமைதின் நாதிரத்துன் இலா ரப்பிஹா நாதிரா. அவருடைய முகங்களெல்லாம் இலங்கி பிரகாசிக்கும் தங்களுடைய ரப்பை கண்ட ஆனந்தத்தில். எங்களுடைய ரப்பை கண்ட ஆனந்தத்தில் முகங்கள் இலங்கி பிரகாசிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அருமையானவர்களே, இப்படி அந்த விசேஷமான ஒன்று கூடுதல் நடப்பது என்னைக்கு தாங்க? ஜும்மாவுடைய நாள். யார் ஜும்மாவுக்கு சீக்கிரம் வருகிறார்களோ அங்கே அவர்கள் முன்னால் ஆக்கப்படுவார்கள், ரப்புக்கு நெருக்கமாக ஆக்கப்படுவார்கள் என்றெல்லாம் வந்திருக்க. அருமையானவர்களே, பாக்கியங்கள் என்று உணர்வதும் அது ஒரு மகத்தான பேரருள் தான். அதை பற்றி கவனம் இல்லாமல் நாம் ஆகிவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் இந்த உம்மத் பல்வேறு வகையான மாண்புகள் கொடுக்கப்பட்ட இந்த சமுதாயம், அந்த மாண்புகளுடைய வரிசையிலே ஜும்மா என்ற ஒரு மகத்தான பாக்கியமும் நாம் வழங்கப்பட்டிருக்கிறோம். அந்த நாளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த நாளை இபாதத்தை கொண்டு, குர்ஆன் ஓதுவதை கொண்டு, ஸலவாத்தை கொண்டு, தான தர்மங்களை கொண்டு, நல்ல காரியங்களை செய்வதை கொண்டு, எல்லா விதமான உயர்வுகளுக்காக அந்த நாட்களை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால், குறிப்பாக ஜும்மாவுக்கு நாம் சீக்கிரமாக வருவதை கொண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த நாளை பயன்படுத்துவது என்பது இருக்கிறதே, உலக ரீதியான பாக்கியங்களையும் மறுமை ரீதியான பாக்கியங்களையும் தரும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதற்கென்று ஒரு சூறாவை சொல்லி, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டு விட்டால் ஃபஸ்ஸவு, வேகமாக வாருங்கள். ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை, உங்களுடைய வியாபாரங்களை, ஹலாலான அந்த வியாபாரங்களையும் கூட நீங்கள் அடைத்து வைத்து விட்டு ஜும்மாவுக்கு சீக்கிரம் வாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய ஃபதுலை தருவான்னு சொல்றோம். நீங்க திறந்து வச்சிருக்கிறதுனால ஃபதுல் இருக்குது நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லை, அல்லாஹ்வுடைய திக்ருக்காக, அவனை நினைப்பதற்காக ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டு வரும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு அதற்கான சிறந்த பகரத்தை தருவான் என்று குர்ஆன் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு விளங்கும் அறிவை தந்தருள்வானா. புனிதமான ஜும்மாவுடைய நாளின் கண்ணியத்தை நாம் உணரும் நசீவையும் தந்தருள்வானா. அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை, காரியங்களை, நடைமுறைகளை எல்லாம் வாழ்க்கையில் பேணுதலாக செய்து, கியாமத்தில் அல்லாஹ் என்னென்ன வாக்குறுதிகளை எல்லாம் அதற்கு சொல்லியிருக்கிறானோ அதையும், உலகத்தில் என்ன பாக்கியங்களை அதற்கு பகரமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அதையும் பெற்றுக்கொள்ளும் நசீவையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.